ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். பொதுவாக சைவ அசைவ பிரியர்கள் இன்றைய உலகில் மிக அதிகம். சைவம் என்று நாம் எதையெல்லாம் குறிப்பிடுகிறோமோ அதை உண்ணும் உணவுகள், உண்ணும் உயிர்கள் யாவும் அசைவமாக தான் இருக்கு. இந்த சைவத்துல அதை உண்ணும் அசைவங்கள் நேரடியாக அசைவ உணவை உண்ணும் பொழுது உண்டாகக்கூடிய நோய்கள் யாவை அப்படின்ற இடத்துல இந்த மருத்துவ குறிப்புகளை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா மாடு மாமிசம் இருக்கு, அதை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹோட்டல்கள்ல கூட சில இடத்துங்கள்ல இந்த ஆட்டு மாமிசத்தோட மாட்டு மாமிசத்தை சேர்த்து கலந்து கொடுத்துட்றாங்கன்ற புகார்களும் இருக்கதான் செய்யுது. ஆனா நமது வள்ளலார் போன்றவர்கள் இதை அடியோடு தவிர்த்து விடுங்கள்னு சொல்றாங்க. எங்களால தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. இந்த அசைவ உணவுகள்ல உண்டாகக்கூடிய நோய்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இதை முன்கூட்டியே உணர்ந்த காரணத்தால் கூறுகிற பெருமானார் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள், அசைவம் உண்பவர்கள் சித்தி வளாகத்துல நுழையாதீங்கன்னு போர்டு கூட போட்டிருக்காங்க. இது எல்லா சன்மார்க்கிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அப்படி அசைவத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் அதிகமாக உண்ணப்படக்கூடிய உணவுகள்ல மாமிச வகைகள்ல மாடு, ஆடு, கோழி, பன்றி போன்ற உயிரினங்கள் முதலிடம் வகிக்கின்றன. மற்ற முயல் மற்றவைகள்லாம் சற்று பின்தங்கி தான் இருக்கு. இதுல மருத்துவ குணமே இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாய்ப்பாலுக்கு பிறகு மனிதன் அதிகமாக மாட்டுப்பாலை குடிச்சு வளர்றதுனால மாடுக்கு கோ மாதா அப்படின்னு பேரு. தாய், பசுவே நம் தாயாக இருக்கு. அந்த மாமிசம் பால் என்கிற இடத்தில் மருந்தாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவனுடைய கறி மனிதனுக்கு உள்ள போகும் பொழுது விஷமா தான் மாறும். அந்த விஷத்தன்மையால உண்டாகிற நோய்கள்ல மிக மிக முக்கியமான நோய் சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய அரிப்பு நோய். இந்த தோல் அரிப்பு நோய் முதல்ல 2 நிலைகள்ல உருவாகும். தலைப்பகுதிகளில் உருவாகும். இந்த தலைப்பகுதிகளில் உருவாகிறதுக்கு மாமிசம் முதற் காரணம். 2ஆம் காரணம் சாயம் பூசுதல். இந்த டை அடிப்பாங்க, பார்த்திருப்பீங்க. தன்னுடைய வயதை மறைக்க தான் இன்றுமே இளைஞன் என்று காட்டிக்கொள்ள சற்று முதிர்ந்தவர்கள் 35-40 வயதை தாண்டினவங்க பாத்தீங்கன்னா டை அடிச்சிருப்பாங்க. நரையும் திரையும் உடன் பிறந்த சொத்துன்றது இவங்களுக்கு புரியாது. பார்க்கும் பார்வையால், அதாவது தேவையற்றவைகளை பார்க்கும் பார்வையால் உண்டாகக்கூடியது கண்புரை என்கிற திரை விழுதல் நோய். ஒரு 40-50 வயதை கடந்த பின்பு நம்முடைய பார்வை வெளியே போய் 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 பல விஷயங்களை ஈர்க்குது. அதனுடைய காரணமா ஏற்படக்கூடிய மாசுக்கள் கண்கள்ல திரையாக விழுகிறது. இது இயல்பு. அதே போல நரை, நமக்கு தேவையான குரோமோசோம்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர்நிலை ஆற்றல் நமக்கு சரியா கிடைக்கலனாலும் முதிர்ச்சியின் காரணமாக அந்த நரையும் விழதான் செய்யும். இதை மறைப்பதற்காக நாம் சாயங்களை பூசிக்கிறோம். அந்த சாயத்துல பல்வேறு ரசாயனங்கள் கலப்பதால
நம்முடைய கண்ணை ரொம்ப சீக்கிரமா கெடுத்துரும். அப்போ நான் எப்படி இளைஞனா இருக்குன்னு சொன்னா, எது உனக்கு அமைந்ததோ அதை அப்படியே விட்டுவிடு. 70 வயது தாண்டியவர்கள் மிகவும் கருகரு என்று ரோமத்துடன் இருப்பதையும் பார்க்கிறோம். 25 வயதிலையும் வெள்ளை நிரப்பு விழுந்தவங்களையும் பார்க்கிறோம். அதை அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை. அதன் காரணமாக அதை மாற்றுவதற்காக இந்த சாயங்களை டை பயன்படுத்துறோம். இதன் காரணமாக ஏற்படக்கூடிய தோல் அரிப்பு, அதாவது அந்த கெமிக்கலை இந்த உடம்பு ஏத்துக்காத பட்சத்தில் புண்களாக மாறுகிறது. இது ஒரு நிலை. இரண்டாவது, மாட்டுடைய மாமிசத்தை உண்ணும் பொழுது நமக்கு சோரியாசிஸ் உடம்பு பூரா வர ஆரம்பிக்குது. இந்த எப்ப பார்த்தாலும் சிலர் பார்த்தா ஃபுல் கை ஷர்ட் போட்டிருப்பாங்க, சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, காலெல்லாம் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. உடம்புல அங்கங்க பக்கு பக்கா அந்த புண்கள் இருக்கிறத பார்க்கலாம். அவங்க படக்கூடிய சித்திரவதைன்றது ரொம்ப மோசமானது. தூங்க கூட முடியாது, அவ்வளவு மோசமான சித்திரவதை அனுபவிப்பாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் மாட்டுடைய மாமிசம். அதனால் அதை அடியோடு விலக்குவது என்பது மிக சிறந்த நிலை. சரி, எனக்கு நோய் வந்து விட்டது, இப்படி இதை எவ்வாறு தீர்த்து கொள்வது என்ற முயற்சி செய்யும் பொழுது நமக்கு கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய மூலிகைகள், தும்பை செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பெருந்தும்ப, சிறுந்தும்ப, கவிழ்தும்ப, கருந்தும்ப, செந்தும்ப என்று பல நிலைகள் இருக்கு. இதுல செந்தும்பை கிடைப்பவர்கள் அந்த செந்தும்பையுடைய வேர் பகுதியையும், சாதாரண தும்பைய, அதாவது நாட்டு தும்பைன்னு சொல்லக்கூடிய பூ கிடைக்க, அந்த தும்பச்செடி கிடைக்கிறவங்க அந்த பூக்களை, இலைகள் இதுக்கு பயன்படாது. அந்த பூக்கள் இருக்கு இல்லைங்களா, நல்லா முக்கா பூக்கும். அந்த பூக்களை மட்டும் கிள்ளி ஒரு மாசத்துக்கு ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்குங்க. அந்த தும்பச்செடி வெயில் பற்று இருக்கிறதுனால விளையல, அதனால உங்களுக்கு அதை காண்பிக்க முடியல. தெரியாதவங்க அந்த தும்பச்செடி எப்படி இருக்குன்றதை கேட்டு பெரியவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது சிறியானங்கை. உங்களுக்கு நிலவேம்பன் பேரு, இன்றைய காலங்களில் ரொம்ப ஃபேமஸா இருக்காது அந்த சிறியானங்கை. அடுத்தது கீழவாய் நெல்லி. இந்த 3ஐயும் சேர்த்து சமனளவு, 3ஐயும் ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் சாப்பிட்டு சேர்த்து நன்றாக பொடி செய்து அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இத மோர்ல காலை, மதியம், மாலை உணவு கொள்ளுவதற்கு முன் காலையில டீ குடிக்கிற மாதிரி அந்த மோர்ல கலக்கிட்டு குடிச்சிட வேண்டியது. அது கூட சிறு மஞ்சள் சேர்த்துக்கணும். மாலையில, மத்தியானத்துல அதே போல சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதை சாப்பிட்டுருங்க. ஓய்வு இல்லைன்னா ஒரு 10-15 நிமிஷம் சாப்பிடுறது தப்பு இல்லை. உணவோடு சேர்ந்து அது கலக்கக்கூடாதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி போட சொல்றோம். இரவு வேளைகள்ல சாப்பிட்டுட்டு தூங்க போகும் பொழுது 1 ஸ்பூன் போட்டு மோர்ல கலக்கி குடிச்சிங்கன்னா இந்த தலையில ஏற்படக்கூடிய எல்லா வகையான புண்களும் விலகிடும். இந்த புண்கள் அப்படியே விட்டீங்கன்னா அந்த காது மடல்கள்ல கருப்பா திக்கா படியும். இந்த மூக்கு மேல பக்கு மாதிரி கணக்கணமா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மூட்டு பகுதிகளில், இந்த பகுதிகள் எல்லாம் கருப்பு கருப்பா படியும், கால்கள் எல்லாம் படியும் அங்கங்க. இந்த நோய் அப்படியே விட்டீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய ராஜப்பிளவை என்கிற நோயாக மாறும். கால்கள் பாலபாலமா தன்னாலேயே கிழியும், நீர் கசியும், உள்ள இருக்க எலும்பு கூட தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு. இந்த நிலை வரும்போது அவர்களை காப்பாற்றுவது என்பது மிக கடினமானதாக கூட இருக்கும். ஏன்னா வலி தாங்க முடியாது. பெருசா கால் வீங்கிடும், கண்கள்லாம் அப்படியே இந்த கண்ணெல்லாம் ஊதி போயிடும், சதை கோளங்கள் மூஞ்சி வீக்கம் காணும், கண்கள் கருமைப்படியும், வலி தாங்க முடியாது. இந்த ஆந்த்ராக்ஸ் என்கிற நோயாக அது மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி மாறிட்டால் அதுக்கு மருந்தே கிடையாதா அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம். அதற்கான மாற்று மருந்துகள் நம்ம ஆந்த்ராக்ஸ் பத்தி பேசுவோம். ஒரு உணவை உணவாக கொள்ள வேண்டும். உணவை நாம் உயிர் வளர்ப்பதற்காக எடுத்துக்கொண்டோமானால் அது உங்களுக்கு தீராத நோய்களையே விளைவிக்கும். அந்த தீராத நோய்களின் தாக்கம் தான் சோரியாசிஸ் என்கிற இடத்திலையும் ஆந்த்ராக்ஸ் என்ற இடத்திலையும் நம்மளை முடக்கி நம்மளை செயலிழக்க செய்யும்.
அப்ப உணவு என்கிற இடத்துல சைவங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த அசைவமாகிய தேகத்திற்கு தேவையானது ஒரு அப்படின்றதுதான் இந்த சப்ஜெக்டுடைய துவக்கம். இதனுடைய மாற்று நிலைகள் எப்படி இருக்குன்றதை இப்ப பார்க்கலாம். ஒரு சைவ உணவை இந்த அசைவ உணவு கொள்கிறதை எப்படின்னு கேட்கும் பொழுது, மான் என்பது சைவம், அதை சாப்பிடும் புலி அசைவம். மரம் செடி கொடிகள் சைவம், அதை சாப்பிடுற மனுஷன் அசைவம். ஆனா அவன் சாப்பிடுறது சைவம்ன்ற இடத்துல இவன் தன்னுடைய நினைவால நான் சுத்த சைவம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம அசைவ உணவை தான் சாப்பிடுறோம். இதை மீறி நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு ரத்தம் சொட்டக்கூடிய ஒரு மிருகங்களை சாப்பிடும் போது இவன் அசைவத்துக்கும் அப்பால். ஏன்னா அது ஒன்றை ஒன்று அடித்து கொள்ளக்கூடிய குணங்கள்ல ஒரு மனுஷன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் ஒரு மிருகத்தை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமே கிடையாது. அந்த இடத்துல இந்த மனித குலம் ஏங்கின்னு இருக்கு. சரி, இப்ப இந்த மாடு கறியால நமக்கு ஆந்த்ராக்ஸ் வரும். எப்படி அப்படின்னா, நம்ம அந்த மாட்டுக்கறியை சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய உணவுகள், அந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாலிகுல் கொழுப்பு, இந்த தேவையற்ற சீழ் சதை ரத்தம் இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால அந்த கறி நமக்கு உள்ள போகும் பொழுது தேவையற்ற விஷக்கிருமிகளை உண்டாக்கும். அந்த தேவையற்ற விஷக்கிருமிகள் நமக்கு எங்கெங்க படிமானம் காணும் சொல்லும்போது, முதல்ல வயிற்றுல போய் ஜீரணமாக்கப்பட்டு நம்முடைய அந்த கிட்னின்ற இடத்துல ஃபங்க்ஷன் ஆகி அதுல உப்புக்களாக்கப்படிய கிட்னி ஸ்டோன் உண்டாகும். இந்த கால் பிளாடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பையில அது சேரும்போது விஷத்தன்மையை மட்டும் எடுத்து புத்தியை தடுமாற வைக்கும், முரட்டு குணம் உருவாகும்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி. அதன் காரணமாக சிறுமூளை பகுதியை தாக்கி நம்முடைய நினைவாற்றலை செயலிழக்க செய்யும். அப்போ ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ண முடியாது, தான் சிந்திக்க முடியாது. அதே விஷம் கர்ப்பப்பையில சேர்ந்து ஒரு விந்த மாசுபடுத்தும் பொழுது ஒரு குழந்தை உருவாக்கம் என்பது ஒரு தரிகட்ட தினத்தில், அதாவது யார் சொல் புத்தியும் இல்லாத சுய புத்தியும் இல்லாத ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஏதுவாகும். இப்படி அந்த மாட்டுடைய மாமிசம் இந்த உடல்ல விஷத்தன்மைகளையே உண்டாக்கும். இதனுடைய அதீத கழிவுகள் பாடியில உடம்பு பூரா பரவும் பொழுது நமக்கு பார்த்திருப்பீங்க, இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க, உருண்டை உருண்டையா அங்கங்க இருக்கும் கட்டிங்கல்ல, எங்க பார்த்தாலும் உருண்டையா கட்டிங்க இருக்கும். இது கொழுப்பு கட்டின்னு பேரு. இந்த கொழுப்பு கட்டிகளையும் அது உண்டாக்கும். இந்த கொழுப்பு கட்டி உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, பழைய மாமிசங்களை உண்ணும் பொழுது அது கொழுப்பு கட்டியா மாறும். அப்போ இந்த கொழுப்பு கட்டியை எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கு முன்னால மாமிசங்களை தவிர்த்து வாழுதலே மிக சிறந்த நிலை என்பதுதான் இந்த இடத்துல இருக்கிறது. சோரியாசிஸ் உண்டானவங்க மேற்சொன்ன மருந்துகள், அதாவது தும்பை பூ, சிரியா நங்கை, கீழவாய் நெல்லி, இதை மூணையும் சமன் கூட்டி அரைத்து மோரில் கரைத்து தொடர்ந்து உட்கொள்ள, ஒரு 8 மாசம் தொடர்ந்து உட்கொள்ள இவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் தாக்கம் படிப்படியா குறையும். மாமிச உணவில் மாட்டுடைய மாமிசத்தை தயவு செய்து அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். இது சைவ சித்தாந்தத்துடைய பெருமானாருடைய சைவ உணவுகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையை ஒத்து இந்த மாதிரி இருக்கு. அதை சாப்பிடுறவங்க இதை செய்து இந்த மாதிரி தவிர்த்துங்க. அதுக்கு புளி, எலுமிச்சம்பழம், கத்தரிக்காய், கருவாடு, கோழி இறைச்சி, நண்டு இறைச்சி இதெல்லாம் தவிர்க்கணும். மீன் வகை உணவுகளை சுத்தமா தவிர்த்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ் என்ற நோயிலிருந்து தவிர்த்து நாம் வாழலாம். ஒரு மனைவி கூட தன்னுடைய கணவனுக்கு இந்த நோய் இருக்குன்னா கிட்ட சேர்க்க மாட்டாங்க. திருமணமாகாத பசங்களுக்கு இந்த நோய் இருந்தா திருமணமாகிறது தடைப்படும். ஆகவே இந்த மருத்துவ குறிப்புல இந்த சோரியாசிஸை நீக்குவதற்கான மருத்துவங்களை சொன்னோம். அதே மாதிரி கொழுப்பு கட்டி, பழைய மாமிசங்கள், இரவில் வைத்து உண்ணப்பட்ட மாமிசங்கள் அல்லது உடலில் சென்று மலமாக தேங்கிய மாமிசங்கள் நம்ம உடம்புல இந்த கொழுப்பு கட்டிக்கு காரணம் இருக்கு. நிறைய பேர் பார்த்துருவேன், அங்கங்க உருண்டையா இருக்கு, உடம்பு பூரா இருக்கும். இதை டாக்டர் கிட்ட போனா அறுவை சிகிச்சை செய்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா அறுவை சிகிச்சை செய்து நீக்கினாலும் அது போகாது. ஏன்னா ஒரு உணவு என்பது மனித தேகத்திற்கு எப்படி ஒவ்வாமையை உண்டாக்கும் என்றால், உண்ட 2.5 மணி நேரத்தில் அது ஜீரணமாக ஆகிற பட்சத்துல இவனுக்கு அது மருந்தா இருக்கும். உண்டு பல மணி நேரங்கள் வயிற்றில் இருந்து அது மலமாக விஷமாக மாறும். மலமாகும், மலம் விஷமாகும். இப்ப மாமிச உணவுகள் நம்ம வயிற்றுல போனா 18 மணி நேரம் ஆகும் அது ஜீரணமாகறதுக்கு. அப்போ அதை ஜீரணப்படுத்துறதுக்காக நம்ம உடம்புல சிட்ரிக் ஆசிட் என்று அந்த ஆசிடை கையில ஊத்தினா ஓட்டை போட்டு கீழே வந்துடும். அப்படி ஒரு ஆசிட் வயிற்றுல இயல்பா சுரக்கும். இயல்பா சுரக்கக்கூடிய இந்த ஆசிட் இந்த மாமிசத்தை பதப்படுத்தி ஜீரணப்படுத்துறதுக்கு 18 மணி நேரங்கள் எடுக்கும். அதனால இரவு வேளைகளில் கீரைகளை உண்ணக்கூடாது, மாமிசங்களை உண்ணக்கூடாது. இதெல்லாம் கிழங்கு வகைகளை உண்ணக்கூடாது. இதெல்லாம் மத்தியான நேரத்துல சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டா மறுநாள் காலையில உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் வரும். அதுலயும் மாமிச உணவுகளை அறவே தவிர்ப்பது மிக மிக நல்ல விஷயம். ஏன்னா 18 மணி நேரம் உங்க உடம்புல இருக்கும் பொழுது நீங்க இரவில போய் ஒரு மாமிசம், ஏதோ ஒரு மாமிசம், ஆடா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், பன்றியா இருக்கலாம், மாடா இருக்கலாம், நண்டு, மீன், எது வேணா இருக்கலாம். அதை வயிற்றுல போடும் பொழுது இரவு போட்ட உணவு மறுநாள் மாலை 4 மணி அளவில், 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் மாலை 4 மணி அளவில் அது ஜீரணமாகும். அப்போ அந்த ஜீரணமாகும் பொழுது அந்த கழிவுகளை தாங்கக்கூடிய பலம் இந்த உள் உறுப்புகளுக்கு இருக்கான்னா அதுதான் இல்லை. வயிறு எதை போட்டாலும் ஏத்துக்கும், அதுக்கு சுரக்கிற ஆசிடை வச்சு ஜீரணம் பண்ணும். ஆனா அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை உடல் பிரிக்கும் பொழுதுதான் கஷ்டப்படும். இந்த கிட்னி நமக்கு இவ்வளவு சின்ன சின்ன சைஸ் கிட்னி 2 இருக்கு. அது செய்யற வேலை ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு நிலம் வச்சுக்கோமே, 60க்கு 40 இருக்கக்கூடிய கிரவுண்டு ஒரு வீடு ஃபுல்லா கட்டிருந்தீங்கன்னா 2 வீடு, அதாவது 120க்கு 80 அடியில ஒரு பெரிய ரூம் போட்டு அதுல என்னென்ன மிஷின்கள், கசக்கி பிழியக்கூடிய மிஷின்களோ அரவை இயந்திரங்களோ என்ன வேலையை செய்து ஒரு பவுடரை துல்லியமா மாவாக்குமோ அந்த வேலையை உடம்புல இருக்க 2 சின்ன சின்ன கிட்னி செய்யுது. அப்போ ஒரு மாட்டுக்கறியை கொடுத்து பவுடர் ஆக்கி வெளியே கொடுக்கறதுக்கு 2 கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மிஷினரி செய்யற வேலையை சின்ன கிட்னி செய்யும் பொழுது அந்த வேகத்தை அது தாங்காது. அதனால மாமிச உணவுகள் இரவில் சாப்பிடுவதை நிறுத்தி விடுவது நல்லது. மாமிச உணவை அறவே ஒழிப்பது அதை விட நல்லது. இந்த உடம்புக்கு நமக்கு இயற்கையின் செல்வங்களாக இருக்கக்கூடிய மூலிகைகள் மட்டுமே ஏற்ற உணவு. அந்த இயல்பான அந்த சைவ உணவுகளை சாப்பிடும் பொழுது அரிசியால நமக்கு சிறுமூளையுடைய ஆராய்ச்சி திறன் மேம்படும். ஆனால் இன்றைய நாளில் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறதுனால சுகர் என்கிற நோய் வரும்னு சொல்லி தவறாக திணிக்கப்படுகிறது என்றுதான் நம்முடைய கருத்து. அரிசியால கார்போஹைட்ரேட்ஸ் அதிகப்பட்டாலும் அது நமக்கு ஆராய்ச்சியை அளிக்கும். இன்றைய அளவிலும் உலகில் எந்த மூலை முடுக்குகளில் எடுத்தாலும் உலகின் மகான் ஞானிகள் உருவான இடம் தமிழகம் போன்ற தென்னக பகுதிகளே என்பதை உலகில் யாராலும் மறுக்க முடியாது. உலகத்துல எந்த மூலையில போனாலும் உங்களுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அப்படின்ற இடத்துல அதீத வளர்ச்சி கண்ட அமெரிக்காவுக்கு போனா கூட அங்கேயும் இன்றைய தென்னகத்து மக்கள் தான் அதிகாரிகளா இருந்து அந்த ஆராய்ச்சிக்கு முதலிடம் வகிக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். எந்த மூல முழுக்கு வேணா போங்க, உலகத்துல எங்க போனாலும் இந்த தென்னகத்தில் மட்டுமே ஆராய்ச்சிக்கு வித்திட்ட அதி அற்புதமான மூலிகையாம் உணவு வகைகளில் அரிசி முதலிடம் வகிக்கிறது. அந்த அரிசி கார்போஹைட்ரேட்ஸ் என்ற ஒரு பொருளை கொடுத்து உடம்பை கெடுக்காது. நமக்கு உழைப்பு குன்றினால் நோய்கள் வரும். அந்த அரிசியோட பல வகையான மாமிசங்களை சேர்த்து உண்ணும் பொழுதும் நோய்கள் உண்டாகும். ஆனால் வெறும் அரிசி அந்த வேலையை செய்யவே செய்யாது. சரி, கொழுப்பு கட்டியை குறைகிறது எப்படி, இதை விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கொழுப்பு கட்டிக்கு நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல ஒரு மருந்து விற்கிறான், மூலிகை சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த சிறு வெங்காயம் பார்த்திருப்பீங்க, குட்டி குட்டியா இருக்கும். சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க. அந்த வெங்காயம், காரம் கம்மியான பச்சை மிளகா, இதை வச்சு இரவில் வெடித்து சூடாக வைத்து நீர் ஊற்றப்பட்ட பச்சை அரிசி சாதம்,
இதை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ரத்தம் சுத்தமடையும். ரத்தம் சுத்தமடைகிற இடத்துல இந்த கொழுப்புகள் கரைக்கப்படும். வெங்காயத்துக்கு இருக்கிற ஒரு இயல்பான குணம் என்னன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதுக்கு அருகம்பில் சாரும் வேணாம், எதுவுமே வேணாம். சிறு வெங்காயம் வாய் நாற்றம் அடிக்குமேன்னு கவலைப்படாதீங்க, அது அப்படிதான். ஏன்னா மருந்து சாப்பிடும் போதே நமக்கு வெளியேறும் மனம் மணக்கவா செய்கிறது, மலம் வெளியேறும் மலம் மணக்கவா செய்கிறதுன்னா நாற்றம்தான். உலகமே நாற்றம் தான். அதுல இந்த தேகம் அதை விட நாற்றம். அதனால சிறு வெங்காயத்தை ஒரு நாளைக்கு ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கங்க. இப்போ இரவில் வடித்து வைத்து கஞ்சியோட வச்ச சாப்பாட்டுல பச்சை தண்ணியை ஊத்தி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஊத்திட்டு அப்படியே வச்சிடுங்க. வச்சிட்டு மறுநாள் காலையில அதுல சிறிதளவு உப்பு போட்டு அல்லது மோர் சேர்த்து இந்த காரம் கொஞ்சம் குறைவான பச்சை மிளகாயோ அல்லது சிறு வெங்காயமோ அதை எடுத்து சாப்பிடும்போது இந்த தேகத்துல ரத்தம் சுத்தம் அடையும். நமக்கு ஒரு கேள்வி இங்க எழும். பழைய உணவுகள் உடலில் கொழுப்பு கட்டியை உண்டாக்கும் சொல்லிட்டு நீங்களே பழைய உணவை சாப்பிட சொல்றீங்களே அப்படின்ற கேள்வி எழுவது இயல்பு, எழணும். ஆனா பழைய உணவுகள் உள் சென்று மலமாகும் பொழுது அது நோய்களை உருவாக்கும். அதே உணவு, அதே பழைய சாதம் மருந்தாகும். ஏன்னா வெளியில இருந்து உட்கொள்வதற்கும் உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி மாமிச உணவு வகைகள் சமையல் பண்ணி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும் பொழுது அதுல பாக்டீரியாஸ் இதெல்லாம் நிறைய ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடும். அது இல்லாத அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது ரசாயன கலப்பு உன்னை நோயா மாத்தும், உன்னை அதுவே மருந்தாகவும் மாறும். இன்னைக்கு விஷமான காளான் பென்சிலின் என்று சொல்லக்கூடிய மருந்தாக மாறுவது போல இந்த இடத்துல மாமிச உணவுகள் நோய்களாகும், பழைய சாதம் என்பது மருந்தாகும். அந்த மருந்து கூட இன்னும் ஒரு ரசாயன கலவை, லெசிட்டின் என்று சொல்லக்கூடிய ரசாயன கலவைகளுடைய வெங்காயம் இந்த உணவை சீரண பாதையை சீர்பட வெளிப்படுத்தவும், இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகளை கரைக்கவும் அற்புதமாக வேலை செய்யும். பெரிய பெரிய கட்டி வந்திருக்கு சிலருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுங்க, இந்த நாட்டு மருந்து கடைகள்ல பாரிஸ், இந்த மாதிரி சைதாப்பேட்டை, தாம்பரம், இந்த மாதிரி அவங்கவுங்க இருக்க இடத்துல மருந்து கடைகள் இருக்கும். நாட்டு மருந்து கடைன்னு பேரு. அந்த இடத்துல மை சாட்சி அப்படின்னு ஒண்ணு விற்கிறான். அதுக்கு பேரே மை சாட்சின்னு பேரு. அந்த மை சாட்சியை கொண்டு கோழியிடக்கூடிய முட்டை, அதனுடைய வெண்கரு, மஞ்சள் கருவை எடுத்து வச்சிருங்க. அதை கூட போட்டு நல்லா அரைக்கி பேஸ்ட் ஆக்கலாம். இப்ப பாருங்க, மாமிச உணவு அப்படின்னு சொல்லி விளக்கப்பட வேண்டிய விஷயத்துல ஒரு மாமிசம் என நாம் கருதும் கோழியுடைய முட்டை அதனுடைய வெண்கரு மருந்தா மாறுது. வெளிப்புறத்துக்கு, பூச்சிக்கு, வெளிப்பூச்சிக்கு. அது கூட நல்லா அரைச்சிட்டு, மைய அரைச்சிட்டு அந்த கட்டி இருக்கிற இடம் வரையிலும் மேல போட்டீங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பும் வரலும் ஏற்படும், விறுவிறுன்னு இழுக்கும். அந்த கட்டி இருக்க பகுதிகளில் மட்டும் போட்டு வந்தீங்கன்னா, பெரிய கட்டி இருக்கவங்களுக்கு, சின்ன கட்டி இருக்கவங்களுக்கு போட வேண்டாம். விறுவிறுன்னு இழுத்து உள்ள இருக்கக்கூடிய விஷக்கிருமிகளை அந்த அணுத்வாரம் வழியா வெளியே எடுத்து அதுக்கு விஷ நீரெல்லாம் எடுத்துரும். இந்த மைசாட்சியும் முட்டை, கோழி முட்டை, நாட்டுக்கோழியுடைய வெண்கருவும் மஞ்சட்கரு உபயோகப்படாது. இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்துகளாக அந்த கொழுப்பு கட்டிலேருந்து விலக்கும். இதுல சிலர் பன்றி மாமிசத்தை உண்பவர்கள் பலர். இந்த பன்றி மாமிசம் என்ன பண்ணுன்னு பார்த்தா, அதுல டேப் வார்ம் என்று சொல்லக்கூடிய நாடாப்புழு ஒன்று இருக்கு. அந்த புழு ஒரு 300 டிகிரி செல்சியஸ்ல தான் சாகும்னு சொல்றாங்க. அந்த 300 டிகிரி செல்சியஸ்ல அது சாகும்பொழுது இந்த பன்றியுடைய மாமிசத்தை 3 முறை வேக வைத்தால் தான் அது சாகும். அந்த மாமிசத்துடைய வார் உள்ளது போய் பூந்துக்கும். அதை நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, பல பேர் பார்த்தா உடம்பு பெருத்து போய் மூஞ்சி விகாரமாய் கால் எல்லாம் பெருசா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது யானைக்கால் நோயானா கிடையாது, ஒரு மந்த குணத்துல உருவானவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைகளை உருவாக்கும். அதே இல்லாத சோம்பலை உருவாக்கும், மந்த புத்தியை கொடுக்கும், எதையும் புரிந்து கொள்ள முடியாத தன்மையை உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி பன்றி மாமிசம்
உடலுக்கு நீருடைய, அதாவது கபத்தின் சேர்க்கையை கபம் இல்லாத நிலையில் நீர் சேர்க்கை, விஷநீர் சேர்க்கையாக மாறி உடலை அளவுக்கு மீறி ஊத வைத்து விடும். ஒரு மனுஷன் 150 கிலோ 140 கிலோ அந்த மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. அந்த பன்றி மாமிசம் உண்ணக்கூடியவங்க எல்லாரும் இல்ல, பன்றி மாமிசம் உண்ணக்கூடியவர்கள சில பேர், சாதாரணமா வந்து ரொம்ப கனமா இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய விஷயங்கள் வேற, இதனுடைய நிலை வேற. இந்த பன்றி மாமிசம் உண்டவர்கள், உடல் கொழுத்தவர்கள் என்ன பண்ணலாம்னா, அவங்க 45-50 வயசுலயே மரணம் அடைகிற நிலையும் உண்டாகும். அவங்களுக்கான மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லும் பொழுது, முடக்கருத்தான் இந்த வேலி ஓரங்கள் எல்லாம் இருக்கும், அந்த முடக்கருத்தான் இலையை எடுத்துங்க. அதே மாதிரி வாத நாராயண் இலையை எடுத்துங்க. அதே மாதிரி வெங்காயச்சாறு எடுத்துங்க. இந்த வாத நாராயண, முடக்கருத்தான், வெங்காயத்தை அரைச்சி எடுத்த சாறு, இது கூட மிளகு, நல்லா பொடிச்ச மிளகை போட்டு ஒரு கிளாஸ் காலை மாலை குடித்து வர உடலில் உள்ள அனைத்து அசுத்தங்களும் விலகும். நரம்பு உடல்ல ஓடக்கூடிய நரம்பு குழாய்கள், இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நரம்பு போகுது இல்லையா, இதெல்லாம் குழாய்னு பேரு, டியூப். இந்த நரம்பு குழாய்கள் வந்து கொழுப்பு சத்தால் அடைப்படும் போது நமக்கு பூரணமான ரத்த ஓட்டம் இருக்காது. அதனால கை கால் மறுத்து போயிடும். ஒரு லிமிட்டுக்கு மேல அப்படியே நிக்க வச்சிரும். பார்த்தாலே ஒரு விகார தோற்றம். அவங்க கிட்ட பேசக்கூட நமக்கு பிடிக்காது. ஒரு விதமான துர்நாற்றம் வரும் அவங்க உடம்புல இருந்து. அவங்க பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா, நாக்கு வந்து ஒரு தக்ஷன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தா தஷின் தஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. யுக்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுனா உத்தி அப்படின்னுவாங்க. இந்த வார்த்தையில நாக்கு வந்து மெல்லிய நாக்கு பிறழ வேண்டும். இதுக்கு மொழி தெரியாது. இந்த மொழி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு தொடர்ந்து கூறக்கூடிய வார்த்தைகளாலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சொற்களை நம்ம உள்ள வாங்கும் பொழுதும் அந்த வார்த்தைகள் வந்து சரியா இருக்கும். சிலருக்கு திக்குவாய் ஏற்படுறது பார்த்திருப்போம். இதெல்லாம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் மேற்சொன்ன அந்த மருத்துவ குறிப்பு வந்து உடம்புல நீக்கி, உடம்புல இருக்க விஷநீர்களை எடுத்து தேகத்தை பலப்படுத்தி தெளிவான நினைவாற்றலையும் கண் பார்வையையும் தேகத்தையும் உற்சாகத்தையும் நமக்கு அளிக்க இந்த தொலைக்காட்சிகள் நமக்கு உதவியா இருக்கு.